இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட மைய கருத்து என்னங்கிறத நம்ம டைட்டிலே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டிலே வந்து அமைஞ்சிருக்குது. டைட்டிலை வச்சு மைய கருத்து புரிஞ்சுக்கிட்டாலும் நாமளும் அதை சுருக்கமாக சொல்லிடலாம். ரேப் பண்ணி மர்டர் செய்யப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நியாயமான தீர்ப்பு வந்து வழங்குறது தான் இந்த படத்தோட மைய கதையை அமைஞ்சிருக்குது. இந்த படத்தோட திரைக்கதை பார்த்தோம்னா ஜெனிங்கிற கேரக்டர் வந்து MBBSக்காக நீட் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் யாருன்னே தெரியாத ஒரு கேரக்டர் வந்து ஜெனியை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. இது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரெஷர் வருது, இந்த கேஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜெனி கூட இருந்தவங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேஷன், அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து கடுமையாக வந்து விசாரிக்கிறாங்க. இப்படியே ஒரு 4-5 மாதம் ஆயிடுது விசாரிக்கிறதுலே. பட் ஆனால் வந்து எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை கேஸில். இந்த ஜெனியோட மர்டருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சில கொலைகள்லாம் நடக்குது. அதுக்கு வந்து இந்த கில்லரே தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் விசாரிக்கிறாங்க. அப்படி இருந்துமே எந்த தெளிவான டீட்டெயில்ஸும் கிடைக்கல. இதனால் வந்து கேஸ் அப்படியே கிடப்பில் ஆயிடுது. இந்த கேஸ் பார்த்தோம்னா விசாரணை கேஸாகவே வந்து நின்றுது, கோர்ட்டுக்கே வரல. இந்த சுச்சுவேஷனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே விறுவிறுப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ அடுத்ததாக செகண்ட் ஆஃப் பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெனிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க வந்து நீட் தேர்வு எழுதி அவங்களும் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலும் வந்து ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க MBBS படிக்காமல் லா படிக்கிறாங்க. இதனால் வந்து பெஸ்ட் லாயராக வந்து நம்ம ஜெனிக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கடந்த போது இப்போ வந்து அவங்க லாயர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சி கோர்ட்டில் வந்து நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கி தராங்க. இதோட படம் முடியுது. இந்த படம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஓடுது. சரி, ஓகே, பார்க்குற அளவுக்கு தான் படம் அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் சாங்ஸ் போர்ஷன் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படி சாங்ஸ் வர இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே சாங்காக இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா சர்க்கிள்லையும் போய் பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக வந்து படம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை. படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் டைம் பாஸ் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு படம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து எதுவுமே இல்லாத சப்பையாக முடிச்சிட்டாங்க. பொதுவாக சீரியல் கில்லர் அப்படின்னாவே நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கண்டுபிடிக்க போகிறப்ப நிறைய தடைகள் வந்து தாண்டி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி எதுவுமே காமிக்காத வேற ஒரு கேஸில் வந்து அவன் வந்து சரண்டர் ஆகிருப்பான். அதை வந்து இவங்க வந்து கூட்டி கொண்டு வந்து நம்ம கோர்ட்டில் முன்னாடி நிறுத்தி எந்த விதமான சீரியல் கில்லருக்கான ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி ஒரு டம்மியான சீரியல் கில்லராக இந்த படத்தில் காமிக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு சீசன் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு வந்து நடக்காதுன்னு சொல்ல வரல. இருந்தாலும் தப்பு நடக்கிறதுக்கு வந்து நாமளாக வந்து காரணம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. பிள்ளைகளை வந்து எவ்வளவோ ஃப்ரீடமாக வளர்த்தினாலும் அவங்க வந்து சில தப்புகள்லாம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து அவ்வப்போது கண்காணிச்சா தான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. நாமளும் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.